Hello friends, welcome back to my channel. namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு ஸ்மால் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங் பிசினஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சோ வீட்ல கொஞ்சம் இடம் இருந்தாலே போதும் நீங்க இந்த தொழிலை வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு. குடிசை தொழில் அப்படின்றது ஒரு ப்ராடக்ட் ஆல்ரெடி எஸ்டாப்லிஷ் ஆயிருந்த ஒரு ப்ராடக்ட்டை நம்ம எப்படி ஒரு சின்ன லெவல்ல சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சு செய்யறது அப்படின்றத பத்தி தாங்க இருக்கும். சோ இந்த பிசினஸ் பொறுத்த அளவுக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ணனா ஒரு 1000 rupees இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வச்சு இந்த பிசினஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். கமர்ஷியலா பண்ணோம் அப்படின்னா அதுக்கும் மிஷினரிஸ் எல்லாமே இருக்கு. ஸோ கமர்ஷியலாக ஒரு ஃபேக்ட்ரி வச்சு இயங்கக்கூடிய அளவுக்கு இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு பெரிய மார்க்கெட் இதுக்குன்ட்டு இருக்கு. ஸோ இந்த பிஸ்னஸ் பற்றி என்னன்றதை பார்த்துடலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடைச்சிரும். கான்செப்ட்குள்ளே போயிடலாம். ஆம்லா ஜூஸை பொறுத்தளவுக்கு இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாப் ஜூஸ், ஒரு ஹெல்த்தி ஜூஸ் வெரைட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டாப் 10க்குள்ளேயே வர்றது தான் ஆம்லா ஜூஸ். ஆம்லா ஜூஸ் நிறைய ஜூஸ் இருக்கு. அந்த எல்லாம் நிறைய ஜூஸ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு சில, அதாவது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா ஜூஸுமே அவங்க குடிக்கக்கூடாது அப்படின்வாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம்லா ஜூஸ் அப்படின்றது நிறைய டைப் ஆஃப் நோய்களுக்கு ஒரு தீர்வா இருக்கு. ஒரு ஹெல்த், ஒரு மெடிசினல் ஜூஸ் அப்படின்னு சொல்லலாம். நார்மலா வந்து டிசீஸ் இல்லாதவங்களும் வந்து இதை எடுத்துக்கலாம். நாட் ஓன்லி நம்மளோட ஹெல்த் மட்டும் இல்லாம நம்மளோட ஹேர் க்ரோத்காக, ஸ்கின்காக, இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இந்த ஆம்லா ஜூஸ்ல இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, 100% ப்ராஃபிட் கொடுக்கக்கூடியது தான் இந்த ஆம்லா ஜூஸ். ஸோ நெல்லிக்காய் சாரை பொறுத்த அளவுக்கு மருந்து மாதிரி 5 ml 10 ml அந்த மாதிரி எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க. நார்மலா காலையில ஒரு எம்டி ஸ்டொமக்ல ஒரு வெயிட் லாஸ் பண்ணும் அப்படின்றதுக்காகவும் சுட தண்ணியில அதை வந்து ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறவங்களும் இருக்காங்க. இதுக்கு மிஷின்ஸ் இருக்குங்க. இதுல ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. இந்த மிஷினை பொறுத்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு 10,000 15,000 இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல இருந்து இந்த மாதிரியான மிஷின்ஸ் வந்து ஸ்டார்டிங் இருக்கு. இந்த கோன் ஷேப் இருக்கு பாத்தீங்களா, ஃபனல். அந்த ஃபனல்ல நம்ம நெல்லிக்காவை உள்ள போட்டோம் அப்படின்னா நமக்கு தனித்தனியா, அதாவது அந்த சக்கைகள் தனியா உங்களுக்கு வந்து ஜூஸ் தனியா வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி உங்களுக்கு வந்துடும். எப்படி வந்து ஒரு கரும்புல இருந்து சாறு வருது அந்த மாதிரி தான் இதை வந்து ஃபில்டர் பண்ணிப்பாங்க. இது வந்து ஒரு பேசிக் மாடல் மிஷின். இன்னும் வந்து அட்வான்ஸ்டு மாடல் நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூஸ் தனியா ஃபில்டர் ஆகியே வந்துடும், சக்கை தனியாவே போயிடும். அந்த சக்கைகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த சக்கைகள்ல இருந்து உங்களுக்கு கேண்டீஸ் ரெடி பண்றது, அதாவது வந்து நெல்லிக்காயில இருந்து மிட்டாய் ரெடி பண்றாங்க, நெல்லிக்காயில இருந்து ஊறுகாய் உங்களுக்கு ரெடி பண்றாங்க, ஜாம் ரெடி பண்றாங்க. அதே போல அதை காய வச்சு நெல்லிக்காய் பவுடர்ஸ்க்காக கொடுக்குறாங்க இல்லைங்களா. இந்த மாதிரி நிறைய பை ப்ராடக்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க குடிசை தொழிலா பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி மிஷினரிஸ் வாங்கிட்டீங்கன்னா சீட்ஸ் தனியாக டீசீடட் பண்ணுறதுக்குனும் மிஷின்ஸ் இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நாளாக பிளந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாக நீங்கள் ஒரு குடிசை தொழிலாக பண்ணுறீங்கன்னா ஒரு 2 நபர்களாக வீட்டில் இருந்து உள்ளே இருக்க சீட்ஸ் கொட்டைகளை மட்டும் தனியாக எடுத்துட்டு அந்த சீட்ஸ் தனியாக காய வச்சு ஆம்லா சீட்ஸோட பவுடர், அதுவும் வந்து ஹேருக்கு நம்ம ரூட் ஷேக்கா மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு காய வச்சு ட்ரை பண்ணி கொடுத்தோன்னா அதை ஒரு கிலோ ரேட் போட்டு எடுத்துப்பாங்க. அது இல்லாமல் ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அந்த சக்கைகளையும் காய வச்சு நீங்கள் வந்து ஸ்கின்க்கு ஹேர் டையில் வந்து யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஹேர் அதுக்காக நீங்க கொடுக்கலாம். முக்கியமா இதோட விலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஃப்ரெஷ் ஆம்லா 30 rupeesக்கு per kg வாங்க முடியுமானா மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி வாங்கணும்னு வாங்க. உங்களுக்கு 10 கிலோவா வாங்கணும், ஒரு மூட்டையா 20 கிலோ மூட்டையா வாங்கணும், அப்பதான் இந்த விலைக்கு வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு. ஆம்லாவை பொறுத்த அளவுக்கு இப்ப இருக்கிற மார்க்கெட் ரேட் 60 rupees to 80 rupees அப்படின்னு போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு இண்டிவிஜுவலான கஸ்டமர்ஸ் போய் வாங்குறோம்னா அந்த ரேட்டு தான் கண்டிப்பாக. ஒரு இண்டிவிஜுவல் கஸ்டமர்ஸ் இல்லாமல் நார்மலாக ஒரு கமர்ஷியலுக்காக பிஸ்னஸ்க்காக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா 30 rupees வரைக்கும் per kg நம்மளால தாராளமாக வாங்க முடியுங்க. இதோட வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். ஒரு கிலோ நெல்லிக்காய் வந்து 30 ரூபாய்க்கு வாங்குறோம் அப்படின்னா ஸோ 2 கிலோவில் உங்களுக்கு நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1200 ml சாறு வரைக்கும் எடுக்க முடியும். உங்களுக்கு 1 லிட்டர் போடுறோன்னா அப்படியே 1 லிட்டர் ஜூஸ் அப்படின்றது நம்மளால எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. அதோட கொட்டைகள், வேஸ்ட்டு, சக்கைகள் இந்த மாதிரி எல்லாமே போயிடும். 10 rupees பேக்கிங், நல்ல ஒரு பேக்கிங், பிராண்டிங், இந்த மாதிரியான பேக்கிங் நீங்க பண்றீங்க அப்படின்னாலே 10 ரூபா ஒரு பாட்டிலுக்கு செலவு பண்ணா போதும். இல்ல இந்த வாட்டர் கேன்ல செக் எண்ணெய் எல்லாம் உங்களுக்கு பேக் பண்றாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பேக்கிங்னா 1 rupees 2 rupees அதுலயே பேக்கிங் பண்ண முடியும். ஒரு நல்ல லேபிளிங் போட்டு நீங்க ஒரு பேக்கிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 10 rupees கிட்ட உங்களுக்கு வைக்கணும். ஸோ ஆவரேஜா பாத்தீங்க அப்படின்னா ஒரு 70 rupees கிட்ட உங்களுக்கு செலவுன்றது இருக்கும். 30 rupees per kgனா 2 kg 60 rupees, ஒரு 10 ரூபா வந்து உங்களுக்கு பேக்கிங்க்கு. ஸோ 70 rupees வரைக்கும் நமக்கு வந்து
இதோடைய செலவு இருக்கும். 250 rupees வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் உங்களுக்கு ஜூஸ் விற்கிது. ஸோ மொத்தமாக நீங்கள் வந்து நார்மலாக உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுறீங்க மொத்த விலையில் ஒரு ஹோல்சேல் மார்க்கெட்டில் அப்படின்னும் போது 200 rupeesக்கு தாராளமாக உங்களால் சேல்ஸ் பண்ண முடியுங்க. இப்படி சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா 130 rupees வரைக்கும் லாபம் அப்படின்றதே எடுக்க முடியும். ஒரு 100 பாட்டில் நீங்கள் சப்ளை பண்ணுறீங்க வீக்லி அப்படின்னே வச்சுக்கோங்க, 13,000 வரைக்கும் லாபம் உங்களால் எடுக்க முடியும். டெய்லியே உங்களுக்கு சப்ளை பண்ணுற அளவுக்கான கெப்பாசிட்டி இருக்குது, அதுக்கான மார்க்கெட்டை நீங்கள் பிடிச்சிட்டிங்க அப்படின்னா டெய்லியுமே இந்த இன்கம் பண்ண முடியும். ஓன் பிராண்ட் காட்டேஜ் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப சுத்தமாக ஆர்கானிக்கான காய்களை வாங்கி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக நீங்களே இதை பண்ணலாம். ஸோ நான் இனிஷியலில் சொன்னேன் இதோடைய சக்கைகள் ஜூஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு இதோட சக்கைகளை ஷேக் அரைக்கிற கம்பெனி கொடுத்துருவாங்க, ஹேர் டை மேக் பண்ணுற கம்பெனிஸ் கொடுத்துருவாங்கன்னு. அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கல அப்படின்னாலும் நீங்களே பை ப்ராடக்ட்ஸாக பண்ணிடுறேன், உங்ககிட்டேருந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற ஆம்லா ஜூஸ் போக அதோடைய வேஸ்டேஜை நீங்கள் வேல்யூ ஆட் பண்ணி சோலார் ட்ரையர் மூலியமாவோ இல்லை வீட்டு மொட்டை மாடியிலே ஒரு 2 நாள் 3 நாள் காய போட்டிங்கன்னா நல்லா சுருக்கு காஞ்சிடும். உங்களுக்கு காஞ்சிட்டதும் பக்கத்தில் இருக்க மிஷின்ஸ் இருக்கும் பாருங்க, அந்த மிஷின்ஸில் போட்டு கொடுத்து அரைச்சி நீங்கள் பவுடர்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து 100 கிராம் பேக்கெட்ஸ், 1/2 kg பேக்கெட்ஸ் அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஆன்லைன் மூலயமாவே இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வாங்கிடுவாங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் இந்த பிஸ்னஸை வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும். இந்த மாதிரி நிறைய பிஸ்னஸ் பண்ணலாம். பப்பாயா இருக்குது பார்த்தீங்களா, பப்பாயா, அதுக்கப்புறம் ஆரஞ்சோடைய தோல், நிறைய ட்ரை பண்ணுறதுக்கான உங்களுக்கு மிஷின்ஸ் வந்துருச்சு. சின்னதாகவே ஒரு 2,000 rupees 3,000 rupees ரேஞ்ச் வச்ச மிஷின்ஸ் எல்லாமே வந்துருச்சுங்க. உங்களுக்கு இந்த ஆம்லாலாம் எங்கே மொத்த விலையில் கிடைக்குன்ற டீட்டெயில்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இந்த மிஷினரி டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன். டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையர்னே வீட்லேயே வந்து 1 kgலேருந்து 5 kg வரைக்கும் ட்ரை பண்ணுற மிஷின்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் வாங்கிக்கலாம். அது இல்லாமல் அமேசான்லேயே விற்கிது. இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் சொல்கிறதுக்கான ஒரு அளவே இல்லாத அளவுக்கு இருக்குது. விட்டமின் சியும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹேர் ரூட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கொத்தாக முடி கொட்டிகிட்டே இருக்குது, என்ன காரணம்னே தெரியலன்னு கண்டதை போட்டு நம்ம அப்ளை பண்ணுவோம். நம்ம அப்ளை பண்ணுறதை விட இன்டேக் நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அதுதான் நம்மளோட ஃபேஸும் நம்மளோட ஹேரும் அந்த க்ளோவை கொடுக்கறது. ஸோ நிறைய பெனிஃபிட்ஸ் இது இருக்கிறதுனால நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒரு கோல்டு காஃப், இந்த ட்ரை காஃப், நமக்கு இச்சிங் த்ரோட், இதுக்கெல்லாம் கூட நிறைய பேர் எடுத்துப்பாங்க. அதே போல் கொலஸ்ட்ரால் லெவல்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அதனால தான் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு சொல்லுவாங்க மார்னிங் நீங்கள் எம்டி ஸ்டொமக்ஸில் எடுத்துக்கணும், நீங்கள் வார்ம் வாட்டரில் இதை மிக்ஸ் பண்ணி ஹனி கூட வந்து எடுத்துக்கலாம் வெயிட் லாஸ்க்கு. இந்த மாதிரி நிறைய வந்து இதுக்கான சொல்யூஷன்ஸ், நிறைய விதமான நோய்களுக்கு ஒரு ரெமிடியாக வந்து நேச்சுரல் ஆயுர்வேதிக் ரெமிடியாகவே இந்த ஆம்லா இருக்குது. மார்க்கெட்டிங்கை பொறுத்தளவுக்கு ஒரு ஹோல்சேல் ஷாப்ஸ்லையோ இல்லை நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரியான ஸ்டோர்ஸ்லையோ, மெடிக்கல் ஷாப்ஸு, நாட்டு மருந்து கடை, சோஷியல் மீடியா, இந்த மாதிரி உங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து நீங்கள் ப்ரொமோஷன்ஸ் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கலாம். சோஷியல் மீடியாவில் ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 ml ஜஸ்ட் வந்து ஒரு 2 days ட்ரை பண்ணுற மாதிரி, 1 week ட்ரை பண்ணுற மாதிரியான மார்க்கெட்டிங்கான ஃப்ரீயாக யூடியூப் சேனலில் மார்க்கெட்டிங் கொடுக்கறது, ஃப்ரீ சாம்பிள்ஸ் கொடுக்கறது ஒரு 10 பேருக்கு, இந்த மாதிரி நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கறது, ஃபஸ்ட்டாக வாங்குறவங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் ஒரு 50 மெம்பர்ஸ்க்குன்னு இப்படியெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்ககிட்ட கொடுத்துட்டு ரிவ்யூ கொடுக்க சொல்லுங்கள். ஃப்ரீ சாம்பிள்ஸ் ஒரு 50 பேருக்கு கொடுங்க, அதுவே உங்களுக்கு பெரிய மார்க்கெட்டிங். உங்களோட ஃபீட்பேக்கும் ரிவ்யூ மட்டும் கூகுள் ரிவ்யூ கொடுங்கன்னு சொல்லுங்கள். அந்த மாதிரி ரிவ்யூஸ் வாங்கிட்டீங்கன்னா அதை சோஷியல் மீடியாவில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போஸ்ட் பண்ணி அது மூலயமாவே நீங்கள் வந்து தாராளமாக மக்களோட நம்பிக்கையை வந்து சம்பாதிச்சிடலாம். அது எல்லாத்துக்குமே ஹெல்தியாக நீங்கள் இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை தயாரிக்கணும், ஆர்கானிக்கான ப்ராடக்ட்ஸை தயாரிக்கணும். நீங்களும் கிரவுண்ட் ஒர்க் பண்ணி ஒரு ப்ரொஃபஷ்னலான நாலேஜை கெயின் பண்ணிட்டு இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த பிஸ்னஸ்க்கு எஃப்எஸ்ஐ கண்டிப்பாக அவசியம். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் எஃப்எஸ்ஐ எப்படி எடுக்கிறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனையும் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதன்படி பார்த்துட்டு எஃப்எஸ்ஐ எடுங்க. எஃப்எஸ்ஐ எடுத்துகிட்டு ஒரு ப்ரொஃபஷனலாக இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு லாபம் எடுக்க முடியுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.